ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தோசையினால் பிடிக்காதவங்க இருக்க முடியாது. அதுவும் மொறு மொறு தோசை. இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்சு கொடுக்கும்போது, சிறுதானிய தோசை செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கார சட்னியில் சாப்பிடும்போது நம்ம சுட சுட போட்டுட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோசை தான். ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் ராகி தோசை. ராகி தோசை வந்து நம்ம மாவில் செய்யாமல் அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் நான். அதாவது 100 கிராம் பிடிக்கிற டம்ளரில் எடுத்துகிட்டு நான் 100 125 கிராம் இருக்கும். அதாவது 1/4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 250 கிராம் அரிசி, இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் வந்து பிடிக்கிற அளவு டம்ளரில் வந்து 1 டம்ளர் ராகி. 250 கிராம் அரிசிக்கு 150 கிராம் ராகி சேர்த்திருக்கிறேன் நான். நல்லா வந்து காய வச்சு எடுத்ததுக்கு சுத்தப்படுத்தின ராகி தான். அதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளருக்கு கொஞ்சமாக குறைவாக 3/4 டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம். உருட்டுளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ராகியில் எல்லாமே தூசு எல்லாம் இருக்கும். அதனால் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா சுத்தமாயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இது வந்து இந்த ராகி அரிசி சீக்கிரம் ஊறிடும், உளுந்து ஊறிடும். இந்த வெந்தயம் ராகி கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வேணாலும் ஊறலாம். இப்போது வந்து ஊறக்கு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சாச்சு, ஊறட்டும். அடுத்தது ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு இங்கே வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் நான். இந்த மாவு ஜவ்வரிசியில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவுனதுக்கப்புறம் தண்ணி கழுவியாச்சு சுத்தமாக. இப்போ தண்ணி விட்டு இதையும் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து அரிசி உளுந்து ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து தான் நான் இது வந்து ஊற வைக்கிறேன். இப்போது ஊறி வந்தாச்சு. இப்போ 3:30 மணி நேரத்துக்கு மேலே ஆயாச்சு. 4 மணி கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அரைச்சிக்கலாம். இது ஊற வச்சு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஜவ்வரிசி வந்து 1:30 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்த போது நல்லா மாவு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா ஊறி வந்தாச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு வேணாலும் நீங்கள் அரைக்கலாம், அல்லது மிக்சர் ஜாரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை சுத்தமாக வடிகட்டிக்கலாம். அந்த தண்ணி ஊற்றியே நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சிலேயே அரைக்க போகிறேன். அதனால் ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு 2 பேட்சாக போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வந்து ரொம்ப ஃபைனாக அடிக்காமல் ஓரளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போது மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு சின்ன ரவை விட கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ 2 பேட்சும் மாவு அரைச்சாச்சு. அடுத்தது கடைசியாக ஒரு கைப்பிடி அந்த அரிசியோட அந்த ஜவ்வரிசி போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி போட்டது அந்த மிக்சர் ஜார்லேயே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்தியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திட்டு நம்ம கரண்டியால் கலக்கக்கூடாது, கை வச்சு தான் நல்லா அந்த மாவை வந்து கலக்கி விடணும். அப்போ தான் நல்லா வந்து புளிச்சு வரும். இது வந்து ஒரு நம்ம இட்லி மாவில் 8 மணி நேரம் புளிக்க வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இருந்தால் போதுங்க. நல்லா வந்து பொங்கி வந்துடும், நல்லாயிருக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 6 ஹவர்ஸ் ஆயாச்சு. 6 மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்து எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம பாதி அளவுக்கு தான் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ 3/4 வாசிக்கு கொஞ்சம் மேலேயே வந்தாச்சு. நல்லா மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக
நல்லா பொங்கி வந்திருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி முழு ராகிய ஊற வச்சு அரைச்சு செய்யும்போது, அந்த நம்மளுக்கு வந்து முழுமையா அந்த நார்ச்சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சு குடுங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில நம்ம இந்த மாதிரி வந்து அரிசியோட சேர்த்து குடுத்து தனியா குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சமா அரிசி சேர்த்தி தான் நம்ம அரைச்சு குடுக்க போறோம். இது தோசை ஊத்தி குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியா இருந்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக நான் தோசை ஊத்திக்கிறேன். இதில ரொம்ப ரொம்ப மெல்லிசா ஊத்தலாம். இப்போ ஃபியூ ட்ராப்ஸ் நெய்யோ அல்லது வந்து நல்லெண்ணெய் அல்லது சாதாரண நீங்க குக் பண்ணுற ஆயில் எது வேணாலும் விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ பாருங்க பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா மொறு மொறுன்னு வந்திருக்கு. அவ்வளோ மெல்லிசா வந்திருக்கு. அடுத்த தோசையும் அதே மாதிரி ஊத்திக்கலாம். நம்ம வந்து கல் தோசை வேணாலும் ஊத்தி சாப்பிடலாம். பெரியவங்களுக்கெல்லாம் கல் தோசை எண்ணெய் இல்லாம ஊத்தி கொடுக்கலாம். இப்போ இந்த மொறுமொறு தோசைக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து நான் அருமையான ஒரு கார சட்னி பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் அந்த கார சட்னி மட்டும் தனியா வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து நம்மளுக்கு லென்த்தி வீடியோ ஆயிருங்கிறதுக்காக நான் போடல. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார சட்னி தாங்க நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி அல்லது வந்து கத்திரிக்காய் கடையல் இந்த மாரியெல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் கார சட்னி பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சட்னிக்கு வந்து காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா பியூரா செக்கு நல்லெண்ணெயில் செஞ்ச அந்த கார சட்னியோட இந்த மொறு தோசை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொறு தோசை சாப்பிட்டு பார்த்துடலாமா? அந்த சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லான இருக்குது சட்னி. அது மட்டும் இல்லை, வாவ்! சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ தோசை வேணாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கொடுத்தா. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி.